அதிகமான மக்கள், அதாவது குர்ஆன் சுன்னாவோடு தொடர்புடைய மக்கள் கூட குளித்தால் உது செய்ய வேண்டிய தேவையில்லை என்று கருதுகின்றார்கள். அதாவது தொழுகைக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? உது செய்யணும். சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உதுவுடைய உறுப்புகள் குளிச்சா ஃபுல்லா நனையதானே செய்யுது, அப்ப எதுக்கு நாம உது செய்யணும்? குளிச்சுட்டு உது செய்யாம அப்படியே என்ன செய்யறாங்க? தொழுகைக்கு வந்துடுறாங்க. இது கூடாது, இது கூடாது. அப்படி அவர்கள் செய்தால் அவர்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். தொழுகைக்கு அவர்கள் கண்டிப்பாக உது செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் குளிப்பதற்கு முன்பாக உது செய்கின்றார். சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, வளமையாக குளிப்பதற்கு முன்பாக உது செய்து விட்டு குளிப்பார்கள். அப்படி அவர்கள் குளித்தால் மீண்டும் அவர்கள் தொழுகைக்காக உது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருவர் ஜனாபத் கடமையான குளிப்பின் போது உது செய்யறாரா இல்லையா? உது செய்யறார். உது செய்து விட்டு அவர் குளித்து விட்டு அவர் என்ன செய்யலாம்? தொழுகைக்கு வரலாம், பிரச்சனை இல்லை. அவர் உது செய்து விட்டு குளித்து விட்டு தொழுகைக்கு வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சில மக்கள் உதுவே செய்யாம சும்மா குளிச்சுட்டு மட்டும் என்ன செய்யறாங்க? தொழுகைக்கு வராங்க. அதான் உடலினுடைய உதுவினுடைய உறுப்புகள் எல்லாம் நனைந்து விட்டது என்று கருதி வராங்க. இது தவறு, இது தவறு. கண்டிப்பாக உது என்பது தொழுகையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். உது செய்தால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால இதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும்.